கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 115 சங்கீதம் 13-14 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்கிறார்களோ, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு பாவமான காரியங்களுக்கு விலகி வாழ்கிறார்களோ, அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார். செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார், வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்கும்படியாக அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைக்கும்படியாக அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயந்து வாழும்போது நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உங்க ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்ருவின் கிரியைகளோ தீமைகள் எங்களை தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் என் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா சிலக்கோ, வீண் சிலக்கோ, மருத்துவ சிலக்கோ, வடிகின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. உடைய சுகமாக்குங்கார பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகளை நீக்குகிறவர், பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் உண்மையாக வாழ்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிங்க. முழுமையான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.